இருளினை பிளக்க சபரிமலை மகர ஜோதி தரிசனம். ஜோதியாய் காட்சி தந்த ஐயப்பன், பக்தர்கள் பரவசம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கடந்த நவம்பர் 16ஆம் தேதி தொடங்கிய மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு நேற்று மாலை 6:25க்கு ஐயப்பனுக்கு திருவாபரணம் அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிலையில் பக்தர்கள் பரவசத்துடன் காத்திருந்த மகர விளக்கு பூஜையும் மகர ஜோதி தரிசனமும் இன்று நடந்தது. திருவாபரணம் பந்தளம் அரண்மனையில் இருந்து மாலை சன்னதியை வந்தடைந்தது. அது ஐயப்பனுக்கு பொருத்தப்பட்டவுடன் ஐயப்பனுக்கு திருவாபரணம் அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி தரிசனம், சரணமையப்பா கோஷம் இன்னை முழங்க நடைபெற்றது. பொன்னம்பலமேட்டில் ஏற்பட்ட மகர ஜோதி தரிசனத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சரண கோஷம் முழங்க கண்டுகளித்தனர். சபரிமலையில் பலருக்கும் தெரியாமல் கொட்டும் தீர்த்த அருவி. ஐயப்பனே நீராடிய இந்த புண்ணிய உரக்குழி தீர்த்த அருவியில் பக்தர்கள் குளித்தால் இவ்வளவு நன்மைகள் கிடைக்குமா? மலையேறி ஐயப்பனை காண வரும் பக்தர்களின் நோயை போக்கும் அதிசய அருவியில் இருக்கும் நன்மைகள் என்ன? ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் கார்த்திகை மாதத்தில் மாலை அணிந்து கடுமையாக விரதம் இருந்து சபரிமலை யாத்திரை புறப்படுவது வழக்கம். சபரிமலை செல்லும் பக்தர்கள் நேரடியாக எரிமேலி சென்று பேட்டை துள்ளல் ஆடிவிட்டு வாவரசாமி கோயிலுக்கு சென்று வணங்கிவிட்டு ஆழுதா நதி, பம்பை நதி ஆகியவற்றில் நீராடி மலையேறி ஐயப்பனை தரிசிக்க சென்று விடுவார்கள். ஆனால் சபரிமலை செல்வதற்கு முன்பு ஐயப்ப பக்தர்கள் தரிசனம் செய்ய வேண்டிய பல அதிசய இடங்கள் உள்ளன. ஆம், சபரிமலை செல்லும் பக்தர்கள் குளத்துப்புழை சென்று பாலகனாக இருக்கும் ஐயப்பனை முதலில் தரிசனம் செய்ய வேண்டும். பந்தளத்தில் இருந்தபோது ஐயப்பன் குழந்தையாக தவழ்ந்து விளையாடிய இடம் இதுவாகும். இப்படி சபரிமலையில் அனைத்து இடங்களுக்கும் பெரும்பாலான பக்தர்கள் தரிசனம் செய்தாலும் பலருக்கும் தெரியாத ஒரு அதிசய அருவி ஒன்று இருக்கிறது. அதுதான் உரக்குழி தீர்த்த அருவி. ஐயப்பன் சன்னிதானத்தில் இருந்து 900 மீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த உரக்குழி தீர்த்த அருவிக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கிறது. பண்டிதபலம் முடிந்து புல்லுமேடு பாதை வழியாக பெரியார் புலிகள் சரணாலயத்தின் வழியாக சென்றால் இந்த உரக்குழி தீர்த்த அருவி வந்துவிடும். மகிஷியை வதம் செய்த ஸ்ரீ மணிகண்டன் சன்னிதானத்தை அடைந்த ஐயப்பன் இந்த அருவியில் நீராடியதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். அது மட்டுமில்லாமல் மலையேறி அசதியாக வரும் பக்தர்கள் இந்த அருவியில் குளித்தால் அதில் இருந்து வரும் மூலிகை கலந்த தண்ணீர் அவர்களை மேலும் புத்துணர்ச்சியாக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் சபரிமலை செல்லும் பக்தர்கள் தவறாமல் உரக்குழி தீர்த்த அருவியில் நீராடி விட்டு வாருங்கள்.